இலங்கையில் வங்கியொன்றுக்குள் நடந்த பயங்கரம் 3 நாட்களாக பதுங்கியிருந்த கும்பல். கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம். தேர்தலை ஒத்திவைக்கவில்லை ஜனாதிபதி திட்டவட்டம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம். இலங்கையில் முற்றாக தடை விதிக்கப்படலாம் அரசாங்கத்தின் கடுமையான எச்சரிக்கை. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. பலத்த காற்று மற்றும் கடல் நீர் சீற்றம், விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு எதிராக உருவெடுத்த அந்த வார்த்தை கொதித்தெழுந்த இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள். யாழ பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து 3 நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அங்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்கத்தை கொள்ளையடித்ததன் பின்னர் கொள்ளுப்பிட்டியில் உள்ள பிரபல இரவு நேர விடுதியொன்றிற்கு அருகில் 11,200 மில்லி கிராம் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 48 மணி நேரத்திற்குள் கைது செய்ய பேலியகொட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வெண்ணப்புடு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கியொன்றிற்குள் புகுந்து 6 கோடி பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் 500 வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள், பெட்டகங்கள், சுத்தியல், அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுதல் மற்றும் தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக கொழும்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது. குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தபால் ஊழியர் சங்கம், தொடர்ந்து ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனை கொண்டு வரப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்த கருத்தானது சர்ச்சையை தோற்றுவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி இதற்கு பதில் வழங்கியுள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையை நிராகரித்துள்ள நிலையில் நேற்று மாலை அரசியல் வட்டாரங்களில் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி உட்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இந்த அறிக்கையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக அழைப்புகள் பெற தொடங்கினர். இந்த அமைப்புகளுக்கு பதில் வழங்கிய ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். ரணிலுக்கு நெருக்கமான ஐதேகவின் மூத்த உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் சார்பில் உழைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்த அறிக்கையை நிராகரிக்குமாறு அழைக்கப்பட்டதோடு ரங்கே பண்டார ஏன் அவ்வாறான நடவடிக்கையை வெளியிட்டார் என்பது குறித்து ஐதேகவுக்கு தெரியாது என்றும் அவ்வாறான இந்த நடவடிக்கையும் இல்லை என கூறி அதனை கட்சி நிராகரித்திருந்தது. இது ரங்கே பண்டாரவின் தனிப்பட்ட அறிக்கை அன்றி வேறில்லை, இது ஜனாதிபதியின் முடிவு அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ரவி கருணாயக்க தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்தலும் நடத்தப்படும். தேசத்தை காப்பாற்ற ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்க பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியை பரிந்துரைத்ததாக ரங்கே பண்டார ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பிற நன்கொடையாளர்களுடன் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசாங்கம் உடன்பாடுகளை எட்டியுள்ளது என்றும் இந்த பயிற்சியை வெற்றியடைய ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டியது அவசியமானது. இந்த அறிக்கை வெளியானவுடன் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. ரணில் தனது பொதுச் செயலாளர் மூலம் இந்த அறிக்கையை வெளியிட்டாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது.
பொதுமக்களின் எதிர்வினையை சோதிக்கவும் இந்த அறிக்கையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை அணுகுவதற்கு தீவிரமாக முயன்றுள்ளனர். அனைத்து அரசியல் கட்சிகளும் இது நடைமுறைக்கு வந்தால் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தனர் என கருணாநாயக்க மேலும் கூறியுள்ளார். இந்த நிலையில் பாலித்தவின் கருத்தை ஆதரிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தகைய நடவடிக்கைக்கு உடன்படுவதற்கும் மற்றும் ஜனாதிபதி அத்தகைய முடிவை நடமாட்டார் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அதற்கு உடன்படாது என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அதை ஒருபோதும் ஆதரிக்காது. திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தால் எந்த கட்சியும் அதற்கு வாக்களிக்காது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். அக்டோபர் 2ஆம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல், அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் முறையான அறிவிப்பு ஜூலையில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகோத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்களே இந்த 2 போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பால் தரங்கே பண்டார நேற்றைய ஊடக சந்திப்பில் முன்வைத்த கருத்தினை எதிர்த்தே தற்போது ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்கள் பிற்போட வேண்டும் என அவர் முன்வைத்த கருத்தானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். மேலும் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கையொன்றையும் முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். பொலித்தீன் பைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்வதில் அரசின் சுற்றுச்சூழல் துறைகள் கவனம் செலுத்தியுள்ளன. சூப்பர் மார்க்கெட்டுகளில் இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கலாம் என சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான பொலித்தீன் பைகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான விதிமுறைகளை தயாரிக்கும் பணியை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகம் மற்றும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையகம் தொடங்கி பல்பொருள் அங்காடியொன்று வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டுக்கு 1 பில்லியன் இலவச பொலித்தீன் பைகளை வழங்குகின்றது. மேலும் நாட்டில் ஆண்டுதோறும் சுற்றுச்சூழலில் வீசப்படும் மொத்த பொலித்தீன் பைகளின் அளவு சுமார் 200 கோடி ஆகும். இதற்கமைய குறிப்பிட்ட பல்பொருள் அங்காடியொன்றினால் மட்டும் நாளாந்தம் வழங்கப்படும் பைகளின் தொகை 5 லட்சம் ஆகும். சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும் வகையில் பொலித்தீன் பைகள் உற்பத்தி செய்யப்பட்டால் வரும் ஆண்டில் பொலித்தீன் பைகளின் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை தடை செய்வதிலும் அரசின் சுற்றுச்சூழல் துறைகள் கவனம் செலுத்தியுள்ளன. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வழமை போன்று இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் சங்கங்கள் ஆரம்பிக்கவுள்ள பணி பகிஷ்கரிப்புக்கு மத்தியில் பாடசாலை இயங்காது என கூறப்படுகின்ற பின்னணியிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் உலகம் முழுவதிலும் உள்ள பிரபல நாடுகள் கொதித்தெழுந்துள்ளன. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது ஹமாஸ் அமைப்பு நேற்று முன்தினம் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலினால் உயிரிழப்புகளோ பொருட்கள் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராஃபா எல்லையில் இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் ஒன்றை நடத்தியது. இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட சுமார் 35 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த கொடூரத்தனமான குறித்த தாக்குதலுக்கு எதிராக உலக நாடுகளில் உள்ள பிரபலங்கள் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா என்னும் வார்த்தையை சமூக ஊடகங்களில் அதிகம் பகிர்ந்து வருகின்றன. மேலும் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா என்னும் வார்த்தையை முதலாக உலக சுகாதார அமைப்பு அலுவலகத்தின் இயக்குனர் ரிக் பீர்பாகன் பயன்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரபல சினிமா நட்சத்திரங்கள், இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மற்றும் சர்வதேச பிரபலங்கள் வரை இந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அத்துடன் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
செயலிகளில் இந்த வார்த்தையை 4 லட்சம் பேர் வரை இந்த வார்த்தையை பயன்படுத்தி பதிவிட்டுள்ளனர்.